ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி காம்பஸ். இது எஸ்பிஓ அப்டேட் மட்டும். நீங்கள் என்னோட வீடியோவை முதன்னு பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி என்ன அப்டேட்ஸ்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு ஆடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக், அதாவது ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு சார் சொல்லியிருந்தாங்க, நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நமக்கு அப்ரூவ் கிடச்சிரும். ஸோ நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம், வித்ட்ரால் ரெக்வஸ்ட் கொடுத்துடலாம், ரீஃபண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை கேட்டுட்டு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு வந்துட்டு பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஆடியோ எப்போ சார் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருந்துச்சு. ஆனால் இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆடியோவுமே வந்துட்டு சார் கொடுக்கல, எந்த ஒரு அப்டேஷனும் வந்துட்டு கொடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மாறாக வந்துட்டு எஸ்பிஓட வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கர் சார் வந்துட்டு அதாவது இந்த வீக் சாட்டர்டே நைட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க நோட்டீஸ் போர்டில். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், புதுசாக வந்து ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டு மறுபடியும் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது. அதே போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட், அதாவது சாட்டர்டே நைட் வந்துட்டு சார் அதே மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் சார் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் வந்து இன்றைக்கி எந்த ஒரு அப்டேஷனும் வந்து கொடுக்க போகிறதில்ல, எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தையும் வந்து நான் ஷேர் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்ரூவ் வாங்குறது இந்த மாதிரி வந்துட்டு எதையுமே வந்துட்டு அவங்க சார் பேசவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நான் நோட்டீஸ் போர்டில் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறதுனால நோட்டீஸ் போர்டில் வந்துட்டு நமக்கு வேண்டாதவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய வேலை பார்த்து ஸோ புதுசாக வந்து பிரச்சனை கிளம்பி வருது. ஸோ இது ஒரு முடிவுக்கே வர மாட்டேங்குது. அப்படிங்கிறனால நான் வந்து இன்றைக்கி எதை பற்றியும் எந்த ஒரு அப்டேஷன் பற்றியும் வந்துட்டு நான் ஷேர் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயிலாக வந்துட்டு இன்னும் ஒரு 3 டேஸ் கழித்து வந்துட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கோட நான் வந்து அப்டேஷனாக கொடுத்துருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் 3 நாள் கழித்து சார் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.